Book of Hebrews chapter 12. எபிரேயருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்து நீங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்கிறேன். நானும் உங்களுக்காக வாசிக்கிறேன். Book of Hebrews chapter 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவுள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த மாதத்தில் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் ஆராதித்து துதித்து அனுசரித்துக் கொண்டிருந்தாலும் இது இப்பொழுது நடந்த சம்பவம் அல்ல. சுமார் 2019 ஆண்டுகளுக்கு மேல் இவைகள் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் ஆண்டுதோறும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் நினைப்பது நம்முடைய மிக பெரும் கடமையாக இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தை ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு திருவிருது ஆராதனையிலும் கூட நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுவும் நமக்கு போதுமானது அல்ல. அப்படி உயிர்த்தெழுதலையும் நம்ம தியானித்து ஒரு 1-2 வாரங்கள் அதையே யோசித்து விட்டு கடந்து போவதல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறின பின்பு அவர் நமக்கு சொன்னவைகளை நாம் யோசித்து நாம் நடக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் பாடுகிற பாடல்கள் ரொம்பவும் முக்கியமானது. இசைக்கருவிகளோடு பாடுவது ரொம்ப முக்கியமானது. ஆராதிப்பது முக்கியமானது. கிறிஸ்தவர்களுக்கு என்று சில ட்ரெஸ் கோடு வைத்திருக்கிறோம். அதை பயன்படுத்துவது நல்லது. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் வாழ்வதுதான் மிகவும் முக்கியமானது. மாத்திரமல்ல, அதுதான் முக்கியமானது. எனக்கு தேவ பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படியாக நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய சக்தி எதில் இருக்கிறது என்றால் நம்முடைய பேச்சில் அல்ல, நமது வாழ்க்கையில் தான் நம்முடைய சக்தி இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, we are speaking about Jesus Christ, our Bible verses so many times. நிறைய நம்ம பேசி இருக்கிறோம்.
நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய வாசித்திருக்கிறோம். நாம் வாசிப்பதெல்லாம் நம்முடைய பலன் அல்ல, நாம் கேட்பதும் நம்முடைய பலன் அல்ல. நம்முடைய வாழ்வுதான் நம்முடைய பலன். இன்றைக்கு உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பலனை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த பலனை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய பாடல்கள் தெரியும், நிறைய வசனம் தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் how to play, சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் கிறிஸ்துவினுடைய பலன் நமக்குள்ளே இல்லை. பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி விடுகிறோம். அந்த கிறிஸ்துவினுடைய பலன் தான் நமக்கு முக்கியமானது. எபிரேயர் 12:1 சொல்கிறது, உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, run after him, அவரை பின்பற்றி ஓடக்கடவும், அவரை ஓடக்கடவும். இது பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஆராதனை அல்ல. நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலுவையுடைய பாடல்களை மனப்பாடம் பண்ணி ஜெபிப்பது மட்டுமல்ல, அதை பாடிவிட்டு கண்ணீர் சிந்தி முடிப்பதில்லை. ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வர வேண்டும். 12:1 நாம் வாசிக்க கேட்டோம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மிக பெரும் பாக்கியம் உங்கள் வாழ்க்கை. நமக்கு பெரிய ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர் ஓடி முடிச்சிட்டார். அவர் ஓடுறத பார்த்துக்கிட்டே இருக்க நமக்கு சொல்லலை, நம்மளை ஓட சொல்ற. இயேசு உயிர் தெழுந்த பின்பு பரமேறும் போது அப்போஸ்தலர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2 தெய்வ தூதர்கள் வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? இயேசு போன மாதிரி திரும்பி வருவார், நீங்க போங்க, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை அப்படியே பார்த்து ரசித்து துதித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்க வேண்டும். இயேசு சொன்னார், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 20 பேர் பலியாகினார்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதினால் அவர்களை காட்டிலும் நீங்கள் நீதிமான்கள் என்று நினைக்காதீர்கள் என்று இயேசு நடைமுறை செய்தியை ஒப்பிட்டு பிரசங்கித்தார். கொரோனா என்ற பொல்லாத இந்த நோயின் நிமித்தம் ஆயிரக்கணக்காக மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நாம் நீதிமான்கள், நாம் அற்புதமாக ஜெபம் பண்ணிவிட்டோம், மிகவும் ஞானமாக இருக்கிறோம் என்று அல்ல. உனக்கு ஆண்டவர் கிருபையாக ஆயுளை கொடுத்திருக்கிறார். அதற்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, உன் ஓட்டம் இன்னும் முடியவில்லை. அம்மா அவங்க மரிச்சு பரலோகம் போனாங்க. மரிச்ச உடனே பரலோகம் போயிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க ஒரு ஏஞ்சல் நிற்கிறான். உடனே இந்த அம்மாவை சொல்றான், நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க?
உங்களுக்கு இன்னும் வாசஸ்தலம் தயாராகவே இல்லை, போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நீ ஜீவிப்பதற்கு 2 காரணத்தை உன் முன்பாக வைக்கிறேன். நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்து முடிக்கவில்லை, இது ஒரு காரணம். 2வது காரணம், நீ பரலோகம் போவதற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை. இப்போ நீ இறந்து போனால் நீ மோட்சம் போக மாட்டாய். இந்த 2 காரணங்களை மனதில் வைத்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அலசிப்பார். இன்னும் ஒரு 10 நாள் நம் ஜீவனோடு இருந்தால், சிலருக்கு எப்பவுமே யோசனை, முடிஞ்ச உடனே எங்காவது 2 ஊருக்கு போகணும், முதல்ல போய் 4 பேரை பார்க்கணும், ஒரு டூர் போகணும், ஏதாவது பண்ணணும், முதல்ல துடிச்சுக்கிட்டு இருப்போம். சிலர், உனக்கு தேவன் ஆயுசை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், உனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீ ஓடு. பிறரோடு சேர்ந்து, பிறருடைய வாழ்க்கையோடு இணைந்து, பிறருக்காக சம்பாதனை செய்து கொண்டு இருந்தார்கள். தேவன் உனக்கென்று சிலதை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் அவரை நோக்கி நீ போக வேண்டும். உனக்கென்று சில தரிசனத்தை வைத்திருக்கிறார். எலியா என்ற தெய்வ மனிதன் பரலோகம் செல்வதற்கு முன்பதாக தேவன் அவருக்கு சில வேலைகளை கொடுத்தார். எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு என்ற வேலைகளை ஆண்டவர் கொடுத்தார். எலிசாவை அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் எலியா பரலோகம் போய்விட்டார். எலியா பரலோகம் சென்று விட்ட பிறகு எலியாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு வேலை அல்லது ஒர்க் அல்லது மிஷன், அவைகள் தடைபட்டு இருந்தது. இத்தனை பணிகளையும் நிறைவு செய்யாமல், முடிக்காமல் இந்த எலியா தேவனிடை போய்விட்டார். அந்த அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டு, எலியா விட்டுவிட்ட வேலையை எலிசா தனது வேலையாக நினைத்து, தனது ஊழியமாக நினைத்து, தனது தரிசனமாக நினைத்து அந்த வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எலிசாவுக்கு என்று தேவன் நியமித்த சில வேலைகள் இருந்தது, அதையும் எலிசா செய்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன் ஓட்டத்தை முடித்தார் என்று சொன்னாலும், இந்த உலகத்தில் அநேக செய்ய வேண்டிய பணிகள், அநேக செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து எல்லாற்றையும் முடிக்கவில்லை. அவையெல்லாம் விட்டு விட்டு அவர் சென்றார். எதற்காக என்றார், எலியாவுக்கு பிறகு எலிசா அந்த ஊழியங்களை எல்லாம் செய்து முடித்தது போல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் விட்டு சென்ற ஊழியங்களை, அவர் விட்டு சென்ற ஓட்டத்தை நாம் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவரை நோக்கி நாம் ஓடுவது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வேலை செய்தார், எப்படி அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். வசனம் 2வது வசனத்தில், தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசு கிறிஸ்து பூமியில சந்தோஷமாக இருந்தார் என்றால், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்
அந்த பகுதியை கண்டுபிடிக்கணும். பல நேரங்கள் இயேசு கிறிஸ்து வருத்தமாக இருந்திருக்கிறார், கண்ணீரோடு இருந்தார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் அவர் மீது போட்ட குற்றச்சாட்டுகள், பழிகள், வாக்குவாதங்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார், கண்ணீர் விட்டார். ஆனா வசனம் சொல்லுகிறது சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து எதை நினைத்தார் என்றால், வசனம் சொல்லுகிறது இந்த வேலையை முடிச்சுட்டு பிதாவின் பக்கத்துல சிங்காசனத்துல நான் ஒரு நாள் உட்காருவேன். அந்த சந்தோஷத்தை நினைத்து பூமியில ஓடி முடித்தார். அப்போ இயேசுக்கு முன்பாக என்ன இருந்தது? ஒரு சிங்காசனம் என்ற ஒன்று இருந்தது. அந்த சிங்காசனத்தை நினைத்து இயேசு அவர் வாழ்க்கையில என்ன செய்தாரா? எல்லா விபரீதங்களையும் சகித்து கொண்டார் என்று இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாகவும் ஒரு சிங்காசனம் இருப்பது போல நாம் விசுவாசிக்க வேண்டும். இது என்ன செய்யுது? நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும், நம்மளை அழிக்க நினைக்கிற எல்லா சாத்தானுடைய வஞ்சனைகளையும் எதிர்த்து சகித்து நம்மளை முன்னேற்றத்துக்கு இதுதான் கூட்டிட்டு போகுது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் அபிஷேகத்தை இழந்து விட்ட பிறகு கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவனுக்கு ரொம்ப பிரச்சனை. அவன் பேசாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஏதோ காட்டில் இருக்கிற பழம்லாம் சாப்பிட்டுட்டு கவன் வச்சு நல்லா விளையாடிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருப்பான். அபிஷேகம் வந்த பிறகுதான் அவனுடைய சக்திக்கு மிஞ்சின பகுதிகள் எல்லாம் கர்த்தரவனை நடத்தி அவன் கூட பிறந்த அண்ணன்மார்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு பாரங்களையும் வேதனைகளையும் அலைச்சல்களையும் தாவீது சந்தித்தான். தாவீதுக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம் சிங்காசனத்து மேல உட்கார வைப்பதற்கான அபிஷேகம். ஆனா இந்த அபிஷேகம் அவனை நேரடியா சிங்காசனத்துக்கு உட்கார வைக்கல. அபிஷேகம் வந்த உடனே அது நேரம் எங்க கூட்டிட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போகுது. The anointing was led the man David to battlefield. இயேசு மீது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இயேசுவை எங்க கூட்டிட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? பிதாவின் பக்கத்துல சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு இல்ல, அவர் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த அபிஷேகம் தாவீதை வனாந்தரத்துக்கு கொண்டு போக வைத்து கோலியாத்தை விட வைத்தது. அதோடவா நிறுத்திச்சு? கொஞ்சம் புகழ்ச்சியை உள்ள அனுப்பி அதுல அவனுக்கு சோதனை உண்டானது. கோலியாத்து மடிந்ததை நினைத்து ஒரு பக்கம் சந்தோஷம், அந்த பெண்கள் ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, அதுலதான் வந்தது பிரச்சனை. விவரம் தெரியாம பாட்டை பாட்டு பாடும்போது கூட பாடுறவங்க கூட கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சு பாடணும் கூட பாடி அந்த ஒரே வரி தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 ஒரே வரி சவுல் அவனுக்கு எதிரியாய் மாறிவிட்டான். அதையும் இந்த அபிஷேகம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. தாவீது பட்ட துயரங்களும் துன்பங்களும் அடேங்கப்பா ஏகப்பட்ட பிரச்சனைகள். சவுலை கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு வந்தோம். தாவீது அமைதியாக இருந்தான். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்க. சவுலுடைய ஆயுசு பார்த்தா அவன் இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். இவன் எப்போ வயசாகி சாகுறது. ஆனா தாவீது சொல்றாரு, அவனா மடிஞ்சி சேரு காலியானா உட்கார்ந்துக்கிறேன், அதுக்குள்ள உனக்கு வயசாகிருமே. இல்ல இல்ல, வாக்கு பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறாரே,
நான் எதுவும் சிங்காசனம் கேட்கல, நான் ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் தான் என்னை கூப்பிட்டு இதை வாக்கு பண்ணினார், பண்ணினவர் நிறைவேற்றுவார். ஆகவே எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறது எனக்கு அவர் தந்த அபிஷேகம், எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதை நினைத்து 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 தாவீது அவனும் தற்கொலைலாம் பண்ணி செத்து போல. நீங்க எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை பேர் தன்னுடைய சரீரத்தை மாற்றி கொள்றாங்க பாருங்க. ஆனால் இந்த தாவீது இவ்வளவு மன உளைச்சல், அவனுக்கு பாருங்க ஹார்ட் அட்டாக்லாம் கூட வரல. எவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் எப்படி அவர் சகிச்சாரு? அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னன்னா, எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, ஒரு நாள் ஆண்டவர் தருவார். அந்த சிங்காசனமும் மொத்தமா வரல. 7.5 வருஷம் ஒரு இடத்துல, 33 வருஷம் ஒரு இடத்துல, படிப்படியாதான். வேதம் சொல்லுது, பவுல் எழுதுறாரு, தேவனுடைய கிருபையை நாங்கள் விருதாவாக பெறாதபடிக்கு. நீங்க ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னா அந்த கிருபைய நீ விருதாவா பெறாதபடிக்கு அவர் உன்னை ஒரு விசேஷமான பாதையில நடத்துறார், விசேஷமான பாதையில நடத்துறார். அந்த ஓட்டத்தில் அவர் நம்மளை ஓட சொல்றார். நமக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு பெரிய சிங்காசனம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாங்க. ஆனா நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா? நமக்கு பெரிய சிங்காசனம் நம்ம கண் முன்னாடி வராது. சின்ன சின்ன சேரு டேபிள் தான் நம்ம கண் முன்பாக வரும். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், எனக்கு வாட்ச் கொடுப்பாரு, எனக்கு ஒரு மோதிரம் கொடுப்பாரு, எனக்கு ஒரு கார் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்துட்ட பிறகு ஆண்டவருக்காக ஜீவிக்கணுன்ற எண்ணங்கள் குறைஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து இம்மைக்கான மெட்டீரியலை தனக்கு முன்னால் வைக்கல. அவரை பத்தி போட்டிருக்கு, இவ்வளோ சகிச்சாரு. எப்படிதான் சகிச்சாரு? நம்மளால சகிக்கவே முடிய மாட்டேங்குது. நமக்கு சகித்தன்மை ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பிள்ளைகளையும் நம்மளால சகிக்க முடியல. ஒரு வார்த்தை தப்பா பேசினா சகிக்க முடியல, உப்பு கூடனாலும் குறைஞ்சாலும் சாப்பிட முடியல. எப்படி இயேசு சகித்தார்? பாவிகளால் துரோகிகளால் செய்யப்பட்ட இத்தனையும் ஏன் சகித்தார் என்றார், நான் ஒரு நாள் பிதாவின் பக்கத்துல உட்கார போறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ சிலதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றேன், கர்த்தர் உள்ள ஒரு நாள் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பார். உன் பொறுமை, உன் சகிப்புத்தன்மை கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாயிருந்தால் கிறிஸ்துவே அதற்கு பொறுப்பாளி. பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே என்று வேதம் பொய் சொல்லவில்லையே. ஆக வேதம் சொல்கிறது 3வது வசனம், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இளைப்பு, வெயில் அலைஞ்சிட்டு வரும்போது தண்ணி இல்லாம ஒரே வெயில்ல ரொம்ப டயர்டாகி அப்பாடான் விழுந்துருவோம்னு நம்ம நினைப்போம் பாருங்க. இளைப்பு. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாவில் சோர்ந்து போயிடாதீங்க. அவரை நினைச்சுக்கோங்க என்று பைபிள் சொல்லுது. யார நினை? பாஸ்டரை நினை, உன் பெற்றோரை நினை, அதிகாரிகளை நினை. அவங்களை நினைச்சுதான் சோர்ந்து போயிருக்கீங்களே. வசனம் சொல்லுது, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையும் அல்ல, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உன் ஆத்மா சோர்வுற்று இருக்கலாம். ஏராளமான கேள்விகள் உன் எண்ணங்களுக்குள் சத்துருவானவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். நான் முன்னேற முடியாது, அவ்வளவுதான் என்னுடைய தரிசனங்கள்,
அவ்வளவுதான் என்னுடைய திட்டங்கள். என்னை சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நான் நல்ல உண்மையா இருக்கிறது சொல்லுங்க நீங்க. சில திருமணமான அக்காங்க சொல்லுவாங்க, நல்லா தான் பாஸ்டர் இருந்தேன், இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு தான் இப்படி ஆகிட்டேன், ரொம்ப பொறுமையா இருப்பேன், இந்த பாருங்க எப்படி பேசுறாரு. இந்த மாதிரியான ஆளுங்க கூடலாம் இருந்தா இயேசுக்கே பொறுமை போயிடும் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? வேதம் சொல்கிறது, இவர்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். சோதனையில் சில பகுதிகளில் ஒன்று ஜெயிக்கப்படுதல், இன்னொன்று தப்பித்தல், இன்னொன்று தாங்குதல், சகித்தல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:10 சோதனையை தாங்கத்தக்கதாக என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்தினார். சோதனையை தாங்கத்தக்கதாக சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். சில சோதனைகள் நீ ஜெயிக்க வேண்டும், சில சோதனைகள் நீ தப்பிக்க வேண்டும், சில சோதனைகள் நீ சகிக்க வேண்டும், சில சோதனைகள் நீ தாங்கிதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சக்தி கொடுக்கப்பட்டது. அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது கீழே 1-2 பேர் பெரிய ஞானிங்க மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவர் தேவனுடைய குமாரன் என்றால் கீழே வரட்டும். ஒரு பெரிய டயலாக். இயேசு அவங்க பேசுறத டிவியில பார்க்கும்போது நமக்கு சகிக்க முடியல, ஆனா இயேசு சகித்து கொண்டிருக்கிறார். இப்படி பேசுறவங்க குழந்தைங்களும் இல்லை, நன்றாக வேதம் படித்த மக்கள், நல்ல வயல் படிச்ச ஆளுங்களே தப்பா பேசும்போது நம்மளால சகிக்கவே முடியாது. நல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களே அப்படியே ஆப்போசிட்டா மாறும்போது சகிக்க முடியாது. ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்களே நமக்கு நேராக துப்பாக்கி நீட்டும் போது நம்மளால தாங்கவே முடியாது. இயேசு சொல்றாரு, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். அந்நிய மனுஷனே இல்லை, ஏதோ ஒரு தீவிரவாதி நமக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டாங்க, சொந்தம் வந்தாங்க, அக்கம் பக்கம்தான். வேதம் சொல்கிறது, அவரை நினையுங்கள். யாரதான் நினைக்கிறதுன்னே தெரியாத காலகட்டங்களுக்கு சில நேரம் உங்கள் வாழ்க்கை பிரயாணமாகும். வசனம் சொல்லுகிறது, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். துரிதமாய் கிடைத்த சுதந்திர முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. நான் பார்த்துருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினவெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தாவீது அப்படி நடத்தினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் அவர் எதனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவும் சிலுவையை சகித்தார். சில நேரம் அந்த சிலுவை தான் நம்மளால சகிக்கவே முடியாது. எதை நம்ம சகிக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சதை நம்ம சகிக்க வேண்டாம். உங்களுக்கு சூடா 4 இட்லி, ஒரு வடை, தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி, சாம்பார் பிடிக்கும்னா இதை பார்த்த உடனே பிடிக்கும். இதை போய் ரொம்ப சகிப்புத்தன்மை வராது. அதுக்கு பதில் தட்டில் ஒரு கெட்டுப்போன ஒரு சாப்பாடு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு குழம்பு கொண்டாந்து வச்சுட்டேன், பார்க்கும்போதே ஐயோ இது எப்படி சாப்பிட போகிறோமோ
இப்படிதான் ஆண்டவர் நம்ம கூட சிலரெல்லாம் மேட்ச் பண்ணுவார். உங்களை சுத்தமா புரிஞ்சிக்காத ஆட்கள் புரிஞ்சுக்கின மாதிரியே பேசுவான். நீதி என்றால் என்னவென்றே தெரியாத ஆள் உங்களை பார்த்து நீதிமான் இல்லைன்னு அவன் தான் நீதிமான்ற மாதிரி பேசுவான். இந்த நேரமெல்லாம் கோபம் வராத ஆளுக்கு கோபம் வரும், கெட்ட வார்த்தை பேசாதவன் கூட பேசிடுவான், கை நீட்டாதவன் கை நீட்டிடுவான், சபிக்காதவன் சபிச்சிடுவான். ஆனால் உனக்கு கண் முன்னாடி என்ன தெரியுமா இருக்கணும்? இது என் வாழ்க்கை அல்ல, எனக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கு. நானும் திருப்பி சாபம் போடுவேன், திட்டுவேன், கலாய்ப்பேன், மூக்க உடைப்பேன், எல்லாம் தெரிந்தாலும் நான் ஏன் சகித்துக் கொள்கிறேன் என்றால் நான் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அவரோட எதிரில் பேசிட்டு சண்டைய சிங்காசனம் போயிருமே. ஆண்டவர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு சிங்காசனம் உட்கார்றதுக்கு 13 வருஷம் ஆயிற்று. அந்த சிங்காசனத்தில் அவன் உட்கார்வதற்கு 13 வருஷம். ஜெபம் ஒரு பக்கம், வேத வாசிப்பு ஒரு பக்கம், இது ரெண்டுமே இருந்தா எல்லாம் நடந்துரும் நம்ம நினைக்க கூடாது. வாழ்க்கை, லைஃப். இன்னைக்கு 100 அதிகாரம் படிச்சா நாளைக்கு நம்ம 100 கோடி வரும் அப்படின்னு சொன்னா எல்லா தொழில் அதிபர்களுமே கம்பெனியை மூடிட்டு பயில் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ 10,000 சோதனை சொன்ன நாளைக்கு 10,000 ரூபாய் கிடைக்குன்னா வேலையெல்லாம் நிறுத்திட்டு சோதனமே எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். இப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அநேக பகுதிகளில் சம்பந்தம் முடியாது. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறபடியினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உனக்கு முன்பாக ஒரு சிங்காசனம் இருக்குது. யோசேப்பை கர்த்தர் எத்தனையோ பகுதிகளில் பலப்படுத்தினார். அவனுடைய பலன் எங்க தெரியுமா வெளியே வந்தது? யோசேப்பை ஜெபம் பண்ணினான், அதிகாலை எழுந்து ஆராதித்தான், பைபிள் படித்தான் அப்படின்னு ஆதியாகமத்தில் இல்லை. ஆதியாகமத்தில் கிடையாது. ஆனால் ஒரு பெண் அவனோடு பாவம் செய்ய வரும்போது அவன் ஓடினா பாருங்க, அதுதான் அவனுடைய வேலை. போர்த்திபார் அவன் மேல வீண் பழிய போட்டு அவனை ஜெயில போடும் போதும் ஜெயிலையும் நீதிமான வாழ்ந்தான் பாருங்க, அங்கதான் அவனுடைய வேலை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலன் வெறும் பாட்டும் ஜபமுமாவே போகிறது போல நான் யோசிக்கிறேன். என்னுடைய விசுவாசிகளோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். வெறும் பாட்டும் ஜபமும் இசையும் நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய பலன். எத்தனை பிரச்சனையை நம்ம ஜெயிக்கிறோமோ அதான் நம்முடைய பலன். எத்தனை சோதனையை வென்றிருக்கிறீங்க நீங்க, அதான் உங்க பலன். எத்தனை பரீட்சையில பாஸ் பண்ணீங்க, அதான் உங்க பலன். எத்தனை முறை அந்த பயங்கரமான கோபம் வருமே நமக்கு, அதை அப்படி ஆஃப் பண்ணீங்க, அதான் உங்க பலன். இந்த பலன் நமக்கு தேவை. பவுல் சொல்றாரு, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் பலத்தோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நமக்கு கிருபை பெருகணும், பலத்தோடு கிருபை பெருகணும். இன்றைக்கு நமக்கு பலன் ஆண்டவர் கொடுப்பார். யாரதான் பார்க்கிறது? இயேசுவை பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் உங்கள் விசுவாசத்தை துவக்கினார். அவர்தான் அந்த முடிவு வரை உங்களோடு இருக்க போறார். வேதம் சொல்லுது, அவரையே நினைச்சுக்கோங்க. அதற்கு கீழே இருக்கிற பகுதிகள் சொல்லுகிறது, 5ஆம் வசனத்தில், என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாது என்று மேலும் சில வசனங்களை தொடர்ந்து சிகிச்சை என்ற தலைப்பில் கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவையை பிதாவானவர் கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுக்கும் சில சிக்ஷைகளை அனுப்புறதாக எபிரேயர் 12 பின்பகுதி சொல்லிட்டு இருக்கு. சிக்ஷை என்ற பதத்திற்கு கொடுமை, வேதனை என்று நான் மொழிபெயர்க்காமல் பாடம், போதனை என்று நான் மொழிபெயர்க்க விரும்பவில்லை. சிக்ஷை என்ற பதத்திற்கு நான் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு கொடுக்கிற தமிழ் விளக்கம் டீச்சிங் அல்லது டிசிப்ளின் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவானவர் சிலுவையை அனுமதித்தது போல நம்ம எல்லாரையும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறாங்க. சீசர்கள் கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? உங்களை பின்பற்றுங்க. இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு பிதா என்ன கொடுப்பாரோ அதை நான் உங்களுக்கும் கொடுப்பேன். சரி, உங்களுக்கு பிதா என்ன கொடுப்பாரு? அவர் பக்கத்தில் வீட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன கொடுப்பீங்க? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக என்னோடு கூட நீங்களும் 12 சிங்காசனத்துல வீற்றிருப்பீங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற நிலைமை, உயர்வு ஒண்ணுமே இல்லை என்று நீங்க நினைங்க. ஒரே ஒரு வீடு, ஒரு பைக்கு, இதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. ஒரு கல்யாணம், 2 குழந்தைகள், இதுக்காக ரட்சிக்கல. பெரிய சிங்காசனத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். அதுக்கு நம்ம விருதாவா போய் அதுல உட்கார்ந்துடக்கூடாதா? தகுதி இல்லாம போய் அதை அடையக்கூடாதா? அவர் நமக்கு சில சிக்ஷையை கொடுக்கிறார், பாடங்களை சொல்லி கொடுக்கிறார், நல்ல பாடங்களை நமக்கு போதிக்கிறார். போதித்து போதித்து நம்ம எப்போ தகுதி ஆகும்னு நமக்கு தெரியாது, எப்போ தகுதி ஆகும்னு அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சிறியவனை குப்பையில் இருந்தும் எளியவனை புழுதியில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் உங்களை ஒரு சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவார். அவர் சொல்றார், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை பார்த்து ஓடுங்கள். பல சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்கள் நம்முடைய ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. வசனம் சொல்றது, சிக்ஷியாத பிள்ளைகள் இல்லையே. சிலர் சொல்லி கேட்டிருக்கிறோம்ல, ஏதான் ஆண்டவர் சோதிக்கிறாரோ? பைபிள் சொல்லுது, அவர் சோதிச்சாருன்னா நீ ஒரு புள்ளன்னு அர்த்தமா. அவர் சோதிக்கலன்னா நீ அவர் பிள்ளை இல்லை, வேற பிள்ளைன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அது யாரோ அவர் பிள்ளை இல்லை. தப்பு பண்ணா அப்பாவை நடிக்கணும். அவர் பண்ண சும்மா போயிட்டே இருக்காருன்னா அவர் உனக்கு அப்பா இல்லை, அவர் அதனால அவர் பையன் தான் அடிக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எந்த சிக்ஷையும் தற்காலத்துல கசப்பா இருக்கும். பிறகு 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 ஒரு மகிமைய நம்ம வாழ்க்கையில உண்டாக்கும். நீங்க தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பலன் வேணும். அந்த பலன் எப்படி வரும்? பேசிக்கிட்டு இருந்தா வந்துடாது, வாழும் போதுதான் வரும். சிலர் ஜெபத்தை பத்தி பிரசங்கம் கேட்பாங்க, வெகு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிரசங்கம் கேட்கிறவங்களுக்கு பலன் இல்லை, ஜெபம் பண்றவங்களுக்கு பலன். சிலர் பணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு கிடப்பாங்க, ரொம்ப சிலர் தான் கொடுப்பாங்க ஆண்டவருக்கு, அவங்களுக்கு தான் பலன். நேசிக்கிறேன் அப்படின்னு பாடுவாங்க. சிலர் தான் உண்மையாவே நேசிக்கிறேன்றதை நிரூபிப்பான். இன்றைக்கு பேச்சு அல்ல, பலன். ரட்சகா என் தேவா,
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய பலன் என்ன தெரியுமா? விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்ப வைப்பார். ஸ்தோத்திரம். தப்பு வைக்கிறனால அவர் தான் எனக்கு தேவன், நான் தான் அவருக்கு பிள்ளை. இதுதான் பலன். இதுதான் பலன். கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஒருத்தன் சொன்னா பார்த்தீங்களா? அதான் அவன் பலன். இன்னைக்கு உங்களுடைய பலன் பேச்சில் அல்ல, வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வெறும் பேச்சல்ல, செயலில் இருக்க வேண்டும். நிறைய பேசுறவங்களை பார்த்திருக்கேன், கொஞ்சமா செய்யறாங்க. கொஞ்சமா பேசுறவங்களை பார்த்திருக்கேன், நிறைய செய்யறாங்க. நீங்க இந்த வாயாடிங்க கூட்டத்துல சேராதீங்க. நீங்க பேச்சில மன்னர்களா இருக்கக்கூடாது, செயல் வீரர்களா தான் நம்ம இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பலன் தெரியணும். உடல் ஒருவேளை வித்தியாசமான அமைப்புல நம்ம இருக்கலாம். நீ ஆண்டவருக்காக நிக்கணும். நேசிக்கிறேன் இயேசுவே ரட்சகா என் தேவா, பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரி பக்தரால் பாவம் மறந்தோடுவே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரி பக்தரால் பாவம் மறந்தோடுவே. பரலோகில் நான் சேர வழியாடினே. ரட்சகா தேவா, ரட்சகா தேவா, உம்மை ஆராதித்து போற்றுவேன். உம்மை ஆராதித்து போற்றுவேன். உம்மை ஆராதித்து போற்றுவேன். தேவா என்னுடைய தாயே, உம்மை ஆராதித்து போற்றுவேன். தேவா தாயே. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. The Christ who strengthened me, I can do all things. உன்னை கிறிஸ்து பலப்படுத்தணும்னு நீ ஜெபம் பண்ணு. உலக பலத்திலையும் சிலது நம்ம செய்யலாம். வேதம் சொல்லுகிறது மனுஷ ஞானம் தேவனுடைய ஞானம் என்று ரெண்டு ஞானத்தை பற்றி பேசுது. மனுஷ பலன் தேவ பலன் என்று பேசுகிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மனுஷ பலனை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் ஓகே for some area of the world. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சுய நம்பிக்கை இல்லை, தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை தான் வேலை செய்யும். ஆகவே இந்த ஆராதனை இருக்கிற நீங்க ஓட்டத்தை நல்லா ஓடிட்டு இருக்கீங்களா? இன்னொருத்தர் ஓட்டத்தை ஓடாதீங்க, உங்க ஓட்டத்தை ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கிறிஸ்தவ ஆக்டிவிட்டீஸ்ல திருப்தி ஆயிராத. சிலருக்கு பாடுற திறமை இருக்கு, பாடிடுறாங்க. சிலருக்கு பேசுற திறமை இருக்கு, பேசிடுறாங்க. வாசிக்கிற திறமை இருக்கு, வாசிச்சிடுறாங்க. இது மூணு தான் போல இருக்கிற சக்தியை நினைச்சிடாத. நீ பரிசுத்தமா ஜீவிக்கணும், கிறிஸ்து உன்னை பார்க்கணும்.
சிம்சோன் அந்த காட்சிகள் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு எலும்பை வச்சு 1000 பேர் அடிச்சான் மனுஷன். என்ன மாதிரி சக்தி உங்களுக்கு தெரியுமா? மோசேக்கு கூட அந்த வல்லமை இல்லை. ஒரு ஆளை தான் கொன்னாரு, புதைச்சாரு. ஆனா சிம்சோனுக்கு அந்த வல்லமை. ஆனா சிம்சோனுக்கு எங்க பலன் இல்லைன்னா, 1000 ஆளை காலி பண்ணவே ஒரே அடியில தெளிலால காலி பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரே அடியில அந்த அம்மாவை அடிச்சு காலி பண்ணிட்டு சரி போனா போதும் அப்படின்னு அந்த அம்மாவனால காலி பண்ண முடியல. அங்கதான் அவனுக்கு பலன் இல்லை. 1000 ஜென்ன கொல்ல முடியுது, ஒரு லேடி அடிக்க முடியும் உன்னால. ஒரே அறை. அவன்கிட்ட போயிட்டு கெஞ்சி கிடக்கிறான். சனம்பூர்ல கட்டு, ஜனபரியில கட்டு, தேங்காய் நார்ல கட்டுன்னு ஜீவனோடு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. அதான் பலன். சில நேரத்துல வெளி உலகத்துல நம்ம பலனா காட்டுறோம், ஆனால் அந்தரங்கத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம். இதுதான் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போவோம். வெளியில இப்படி நம்ம காட்டுவோம், உள்ள நம்ம குமுறிக்கிட்டு இருப்போம். ஆவியானவர் வெளியில நம்மளை மேஜிக் பண்ண சொல்லல. நீ உள்ளதான் முதல்ல பலன் அடையணும். அதுதான் உன் பலன். ஒருவேளை நீ சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு இது உனக்கு தடையா இருந்தால், கிறிஸ்து உனக்கு பலன் தர. கிறிஸ்து எப்படிங்க பலன் தராருன்னா, அவர் சிலுவையில அவர் தொங்கிட்டு இருந்தாலும் உலக தேவன் பார்வையில் அவர் ஜெயித்தார். பைபிள்ல போட்டிருக்கு, அவர் ஜெயித்தார். இன்னொரு காரியம் தெரியுமா? நம்மளை ஜெயிக்க வைப்பார். What's our great hope? He won the battle. உன்னை ஜெயிக்க வைப்பார். நீ நிறைய தேவ பிள்ளைகள் ரொம்ப பலவீனமா இருக்கணும். Not in flesh, but in mind or soul or spirit. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும். அவர் சொல்றாரு, அந்த கிருபையை ஞானத்தோடும் பலத்தோடும் உங்ககிட்ட பெருக பண்ண போற. ஏன் தெரியுமா? நீ சிங்காசனத்துல உட்கார வேண்டிய தாவீத நல்ல ஸ்ட்ராங் ஆக்குனார். ஜோசப் ஸ்ட்ராங் ஆக்கு. அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று பைபிள் இருக்குது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம், பயப்படாதீங்க. ஒரு 100 ரூபாய் கூடுதலா வருமானம் பெறது உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கலாம். இது மிகப்பெரிய விஷயம் அல்ல. டக் டக்குன்னு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீடு, காரு உடனே 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 வாங்க முடியாம இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ தேவனுடைய பலனை முதல்ல பெற்றுக்கொள். ஒரே நாள் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்க முடியும். கடகடன்னு ஒரு சில வருஷங்கள்லயே எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். ஆனா நீ தொடர்ந்து பலவீனமா இருந்தால் நீ பரலோகம் போக முடியும், சிங்காசனத்தில் உட்கார முடியும். உன் ஆண்டவர் குப்பையிலிருந்து எடுத்துட்டார். ஒரு ஊர்ல இருந்து ரேஷன் கார்டு உன் பேர் எடுத்துட்டு இன்னொரு ஊர்ல சேர்க்கணும். நீ கேன்சல் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்ப போய் ரேஷன் கடையில் பொருள் கேட்டால் அந்த ஊரில் உனக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் லிஸ்ட்டில் உன் பேர் போயிடுச்சு. நீ இன்னொரு ஊரில் ஆட் பண்ணணும். நீ ஆட் பண்ணாமல் இருந்தாலும் பழைய லிஸ்ட்டில் உன் பேர் கிடையாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை குப்பையிலேருந்து எடுத்துட்டேன். நீயா மறுபடியும் ஜாயின் பண்ணலான்னு போய் லிஸ்ட்டில் தேர்னினாலும் அதுலேருந்து உன் பேர் எடுத்தாச்சு. உன்னால் ஆட் பண்ணவும் முடியாது. நீ பரலோக கார்டில் தான் உன் பேர் ஆட் பண்ண முடியும்.
நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா பரலோக சலுகைகள் உனக்கு கிடைக்காது. நீ பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன், அந்த ஊர்லயே சேர்ந்துக்கிறனாலும் அவர் சொல்லிடுவார், உன் பேர் இல்லப்பா, போ, குப்பையிலிருந்து தூக்கிட்டார். உன்னை எப்படியோ சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்காம இந்த ஆவியானவர் விடமாட்டார். உன்னுடைய ஞானம் என்னன்னா, இன்னைக்கே கீழ்ப்படுத்துறதா உன்னுடைய ஞானம். தேவனோடு நீ போராடி ஜெயிக்க முடியாது. You can't overtake God. தேவனோடு நீ ஜெயிக்க முடியாது. அவர் நம்மை போல சாதாரண மாம்சம் கிடையாது. You cannot win. அவரை நீ மேற்கொள்ள முடியாது. பழைய குப்பையிலிருந்து உன் பேரெல்லாம் எடுத்தாச்சு. உன்னுடைய நாமத்தை அவருடைய நாமத்தோடு அவரை இணைக்கிறார். சில பலவீனம் இருக்கு, ஆனா வெளியில பார்த்தா பலசாலியா தெரிகிற. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. இந்த பலன் எங்கிறது தெரியுமா வரும்? பேசிக்கிட்டே இருந்தா வராது, சொல்லிக்கிட்டே இருந்தா வராது. சிலுவையை தியானம். Where Jesus got this strength, the same principle for you. இயேசு எப்படி பலன் பெற்றாரோ உனக்கு அப்படியே பலன் தர. இயேசுவாலும் சிலுவையை சகிக்க முடியாம அவர் செய்த ஒரு ஜெபம், பிதாவே பாத்திரம் நீங்க முடியுமானால் நீங்கும்படி செய்யுமே, ஆயும் என் சித்தப்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுள். அப்பொழுது ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். சாப்பாடு கொடுக்கல. எலியா தூங்கும் போது தேவதூதன் 2 வேளை சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார்ல. இயேசு ஜெபிக்கும் போது சாப்பாடு கொடுக்கல, தண்ணீரும் கொடுக்கல. தூங்கும் போது எலியாவுக்கு தண்ணீர். இயேசு ஜெபித்து கொண்டிருக்கும் போது தண்ணீர் அல்ல, சாப்பாடு அல்ல. இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது உன்னை பலப்படுத்துறதுக்கு. நம்ம இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தர. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி. The God who is